என்னது இது? நியூஸ் சேனல்ல தெலுங்கு டப்பிங் படம் ஓடிட்டு இருக்கு. ஓ, சட்டசபை. ஜனநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் என்ன முதலமைச்சரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிற? அப்படி இப்படி முதலமைச்சரை புகழ்ந்து தள்ளனா நமக்கே இவ்வளவு எரிச்சல் ஆகுது. அங்க நேர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் ஆகும். அதனால சபாநாயகர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அந்த அமைச்சரை பார்த்து. உட்காருங்க 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 உட்காருங்க. நானே சொல்றேன்ல உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இந்த அமைச்சர் யாரு? ஓ, கழுத்துல பச்சை துண்டு போட்டிருக்காரு. நல்ல வேலை பச்சை துண்டு போட்டு வந்தீங்க, இல்லாட்டி என்ன அமைச்சர்னு கண்டுபிடிக்கிறக்கே பல நாட்கள் ஆயிருக்கும். இவர் முதலமைச்சரையே இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாரே, அப்ப கண்டிப்பா மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வாழை மரத்துக்கு வெற்றி முட்டு கொடுத்தல் திட்டம், மழை வெயிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க வெற்றி தருப்பை திட்டமா? அது 10 கோடிக்கா? அது சரி, முதலமைச்சருக்கே எவ்வளவு முட்டு கொடுக்குறாங்கன்னா அப்ப கண்டிப்பா வாழை மரத்துக்கு நல்லாவே முட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்று புரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அந்த விளைபொருட்கள் பாதுகாப்பு இடத்துக்கு போயிட்டு நாம இந்த சிமெண்ட் சீட்டு போட்டு கூரை போட்டாலே 10 கோடி ரூபா ஆகுமான்னு தெரியாது. தார்பாய் வாங்குறதுக்கு எதுக்கியா 10 கோடி அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்வியா வருது. எனக்கு இது தெரியாட்டியும் விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். தார்பாய் எதுக்கியா 10 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு ஒவ்வொரு விவசாயி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி கண்மூடித்தனமான திட்டத்தை அறிவிக்காம உண்மையானுமே விவசாயிகள் பயன்பெற என்ன திட்டத்தை கொடுக்கணுமோ அந்த திட்டத்தை இந்த தாவைக்கு அரசுங்கிறது கொடுக்கும். கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? நன்றி, வணக்கம்.